ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜி வந்து ஜிடியை வந்து வின் பண்ணாங்க. ஸோ ஒரு மாதிரி டோர்னமெண்ட் விட்டு வெளியில் போனாலும் ஒரு நல்ல கன்வின்சிங் வின்னுனே சொல்லலாம் ஃப்ரம் எல்எஸ்ஜி. ஸோ ஓப்பனிங் அவங்க தான் வந்து பேட்டிங் வந்து விளாண்டாங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிங்னே சொல்லலாம். 235 ரன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாங்க 20 ஓவர்ஸில். லிட்ரலி பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல ஒரு ஸ்கோர்னே சொல்லலாம். மிச்சல் மார்ஷ் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா 100 அடிச்சிருந்தாரு. அவரோட இனிஷியல் ஐபிஎல் ஸ்டேஜஸில் பார்த்தீங்கன்னா அவரோட பிரதர் ஷான் மார்ஷ் வந்து ஒரு 100 அடிச்சிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சல் மார்ஷ் வந்து ஒரு 100 அடிச்சிருக்காரு. ஹாப்பி டு சி. ஸோ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி ஃபார்மில் இருக்காருன்னே சொல்லலாம் இந்த பர்டிகுலர் டாடா ஐபிஎல் 2025 சீசனில். தென் எய்டன் மார்க்ராம் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. தென் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1 டவுனில் நேற்று நிக்கோலஸ் புரானா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அவர் வந்து நல்ல ஒரு 50+. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். தென் ஜிடியில் பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா சாய் சுதர்ஷன் அந்த அளவுக்கு அவர் எஃபெக்டிவாக வந்து அடிக்க முடியல. தென் சுப்மன் கில் அவர் வந்து ஒரு 30+ அடிச்சிருந்தாரு. தென் பார்த்தீங்கன்னா ஜாஸ் த பாஸ் அவர் வந்து ஒரு 30+. நேற்று பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டர் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு பேட்டிங் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஷெர்ஃபின் ரூதர்ஃபோர்ட் ஒரு 30+. நேற்று பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் அவரோட செகண்ட் ஐபிஎல் 50 வந்து அடிச்சிருந்தாரு. நல்ல ஒரு இன்னிங்ஸ்னே சொல்லலாம். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லூசிங் காஸ்ட்டில் போச்சுன்னே சொல்லலாம். லக்னோ பவுலிங்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா வில்லியம் ரூர்கி டெஃபினட்டாக சொல்கிறேன் சூப்பராக வந்து போல் பண்ணார்னே சொல்லலாம். வில்லியம் ரூர்கி அவர் பார்த்தீங்கன்னா டெம்பரரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக தான் வந்து எடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்கமிங் சீசனில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே பேக் பண்ணி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட வந்து ஆப்ஷனில் எடுக்கலாம். இல்லை மற்ற டீமும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து வாட்ச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ யார் வேணாலும் வந்து அவரை வந்து பிக் பண்ணலாம். நேற்று பண்ட்டுமே வந்து ஒரு குட்டி கேமியோ விளாண்டார். ஸோ அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும் அவருக்கு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு வின் ஃப்ரம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்.